டேய் கிரிஷ், என்னடா இது கோலம்? நிறைய பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம்ல, அதுக்கான கெட்டப் தான்டா இது. விஷயத்த சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த மந்திரவாதியை தேடணும். அதுவும் இல்லாம இப்ப பிரகதி என்ன பண்ண போற? அதான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன். இந்த ஒரு வாரத்துல அந்த மந்திரவாதி கிடைக்கலனா பிரகதி என்னடா பண்ணுவ? கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய், நான் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னடா நீ? பின்ன அந்த மந்திரவாதிக்கு பலி கொடுக்க ஒரு உயிர் வேணும்னு சொன்னால, ஆமா, அதுக்காக மட்டும் தான் அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. வேற எந்த எண்ணமும் இல்ல. இப்ப அதத்தான் நானும் கேக்குறேன். மந்திரவாதி வரலனா அந்த பிரகதி என்ன பண்ணுவ? இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுருவேன். அதுக்கு அவ சம்மதிப்பாளா? டே, சம்மதிச்சா பாப்போம், இல்லைன்னா போகட்டும். அந்த ரஞ்சித்தை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும். எனக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது. அப்படியா? நான் ஒண்ணு கேட்பேன். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன கேளு. அவளை நீ சும்மா தானே லவ் பண்ற? ஆமா, அதான் சொல்லிட்டேனேடா. அவளை ஒரு தடவை டேய், என்னடா கிரிஷ், எதுக்கு சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்னடா பண்றது? இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷனே கேட்க கூடாது. அப்ப நாளைக்கே நான் அவளை... டேய், அவசரம்லாம் படாத. டேய், ஏன்டா தடுக்கிற? முதல்ல அவ எனக்கு, அப்புறம் தான் உனக்கு. டேய், இப்பதானே நீ அவளை வேணான்னு சொன்ன. டேய், நான் கல்யாணம் தான் வேணான்னு சொன்னேன். ஆனா அவளை வேணான்னு சொல்லி அவளை முதல்ல நான் அனுபவிச்சுட்டு உனக்கு தரேன். அப்புறம் நீ அனுபவிச்சுக்கோ. என்ன, ஓகேவா? ஓகேடா மச்சான். அப்ப சீக்கிரமா அவ கதையை முடி, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் மந்திரவாதி விஷயமா விழுப்புரம் வரைக்கும் போறேன். நாளைக்கு அவ கதையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேடா ஓகேடா. நீ வந்து என்ஜாய் பண்ணி கூட. சரிடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, ஓகே, சந்திப்போம். பாப்போம். பாய், நான் வரேன்.